அதே மாதிரி வீட்டை சுற்றி பிரகாரம் விட்டுட்டு வீடு கட்டுங்க. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா எதுக்கு நம்மலாம் கோவிலுக்கு போகிறோம்? புண்ணியங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம். அப்படிப்பட்ட புண்ணியத்தை நீங்கள் வீட்டை சுற்றி பிரகாரமாக வைக்கும் போது, வீட்டை சுற்றி பிரகாரம்னா ஒரு 2 அடி கேப்பாவது இருக்கணும். உங்கள் காம்பவுண்டுக்கும் உங்கள் வீட்டு சுவருக்கும் 2 அடி கேப்பாவது இருக்கணும். நீங்கள் போய் அப்படி சுற்றி வர மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு முறையும் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரீங்க, ஒரு ராமேஸ்வரம், காசி, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப புனிதமான க்ஷேத்திரங்களுக்கு, திருவண்ணாமலை, திருப்பதி, இந்த மாதிரி ரொம்ப புனிதமான க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரீங்கன்னா அப்படி வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் வீட்டையே நீங்கள் கோவில் மாதிரி பிரகாரம் மாதிரி சுற்றி வாங்க. உங்கள் புண்ணியங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்கும். எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு வெளியிலேருந்து எங்கள் வீடு கட்டி முடிச்சோன்னே எல்லாரும் ஒரே திருஷ்டி படுறாங்க சார், இப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் கிரிவலம் போக ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டையே கோவிலை நினச்சி பிரகாரமாக சுற்றி வாங்க. வீட்டை சுற்றி கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரகாரமாக நினச்சி சுற்றி வாங்க. நீங்கள் மாதம் ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வரீங்க இல்லையா, அந்த புண்ணியம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தங்கும்.